இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அது மட்டும்தான் ஷோ ஆகும். பட் இனிமேட்லேருந்து கூட சேர்ந்து அந்த ஜாயின் பட்டனும் ஷோ ஆகும். இந்த ஜாயின் பட்டன் என்னன்னா, அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் என்னென்ன இது இருக்குது, என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்றது ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. 59 ருபீஸ்க்கு அப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி சேட் ரூம்னா எப்பயாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் மட்டும்கான லைவ் எப்பயாவது இருக்கும். அதில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரையாரிட்டி ரிப்ளை டு கமெண்ட். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் உரிமை கொடுத்து அந்த கமெண்ட்டை படிக்கப்படும். அப்போ நான் காசு கொடுத்தா தான் கமெண்ட் படிப்பேன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ஃபியூச்சர் தான். ஆமாம், மெம்பர் ஷவுட் அவுட்னா இது மாதிரி நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் அந்த மாதிரி கொஞ்சம் லைவ்லேயே கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். அது லாயல்ட்டி பேட்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்க, எத்தனை வருஷமாக இது பண்ணுறீங்கன்றதுக்காக அதை டிவிஷன் வைஸ் மாதிரி கொஞ்சம் இது பண்ணி நல்லா இருக்குமேன்னு பண்ணி வச்சுருக்கேன். அது கஸ்டமைஸ்டு பேஜஸ்னால் இப்போதைக்கு ஒரு 4 பேட்ச் தான். ஏன் ப்ரோ 4 மட்டும் இருக்குது, ஒரு 10 பேட்ச் வரும்னு சொன்னீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா 4 பேட்ச் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மெம்பர்ஸ் ஏற நம்மளுக்கு பேட்சஸும் நம்ம ஸ்டிக்கர்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வரும். ஓகே நண்பர்களே, இந்த ஃபஸ்ட்டு பிளானோட இது புரிஞ்சிச்சா? அடுத்து நம்ம 2வது பிளான் போகிறோம். 2வது ஒரு பிளானோட பேர் கேட்டிங்கன்னா பிசி கோல்டு நண்பர்கள். பிசி கோல்டு நண்பர்களோட 2வது பிளானோட வேல்யூனா 119 ரூபா. இந்த 119 ரூபாய்க்கு நீங்கள் என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட் பில்டிங் நீங்கள் உங்கள் டீமுக்கு என்ன ப்ளே ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கலாம், ஏது இருக்கலாம், உங்களோட நீங்கள் எப்படி ப்ளே பண்ணீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்ணி தரப்படும். இயர்லி ஆக்சஸ் டு வீடியோ அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ நான் நாளைக்கு காலைல தான் போட போகிறேன், பட் நீங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியணும் நான் என்ன போட போகிறேன்றதுனா உங்களுக்கு மட்டும் தனியாக அந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்குவாட் ரிவ்யூ ஃபார்ம் பில்ட் பண்ணி அது இல்லாமல் ஸ்குவாட் ரிவ்யூவும் இது பண்ண செய்யப்படும். லைவ்லேயே அதுவும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், என்ன கதை ஏது கதை, எப்படி பண்ணலாம் எது பண்ணலான்றதுக்கு எல்லா விலாவரையாக உங்களுக்கு நீங்கள் இப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் டீமுக்கு உங்கள் ப்ளே ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன ப்ளே ஸ்டைல் ப்ளே பண்ணீங்க, நீங்கள் எப்படி ப்ளே பண்ணீங்கன்னு உங்களை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்ணி அந்த ஸ்குவாடை ரிவ்யூ செய்யப்படும். 3வது பிளான் பேர் கேட்டிங்கன்னா பிசி பிளாட்டினம் நண்பர்கள். நம்பர்களோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 179 ரூபா. 179 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் வாட்ஸ்அப் குரூப் இந்த பிளான் போட்டவங்களுக்காக தனியாக க்ரியேட் செய்யப்படும். அந்த குரூப்பில் நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் ஏரியா டவுட்ஸும் டேரெக்டாக எனக்கு நீங்கள் டேரெக்டாகவே கேட்கலாம். அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் லைவ்லேயே நம்ம 1:1 ப்ளே பண்ணலாம். எப்படின்னா லைவ்லேயே டேரெக்டாகவே வீக்லி ஒரு 1:1 ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா கஸ்டம் பிளேயர் ப்ராக்ரஷன் ஃபார் யுவர் டீம் ப்ளே ஸ்டைல். ப்ரோ இது கஸ்டம் பிபினா எனக்கே வைக்க தெரியும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கஸ்டம் பிபி வேறு. இது நீங்கள் கஸ்டம் பிபி எல்லா யூடியூப்லையும் சேனல்லையும் போடுவாங்க. இந்த பிபி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த பிபி வச்சிங்கன்னா கஸ்டம் பிபி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்கள் டீமுக்கு ப்ளே ஸ்டைலிங் இருக்குல்ல, சில பேர் என்ன பண்ணிங்கன்னா எம்பாப்பே சென்ட்ரல் ஃபார்வர்டு தான் ப்ளே பண்ணுவோம். பட் எம்பாப்பே விங்கரில் போட்டு விளையாடிங்க. விங்கருக்கான பிபி போட்டு தான் அந்த எம்பாப்பே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். பட் நீங்கள் சென்ட்ரல் ஃபார்வர்டு பிபி போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா விங்கருக்கு ஏற்ற கேம் ஸ்டைல் வராது. ஓகேவா? அது என்ன மாதிரி ப்ராக்ரஷன் வைக்கலாம், ஏது ப்ராக்ரஷன் வைக்கலான்றது இந்த பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேண்டே நிறைய பேர் ஃப்ரீ கேண்டே யூஸ் பண்ணுறீங்க. அந்த கேண்டே டிஎம்எஃப்க்குன்னு ஒரு ப்ராக்ரஷன் இருக்குது, சிஎம்எஃப்க்குன்னு ஒரு ப்ராக்ரஷன் இருக்குது. அந்த பிளேயர் எந்த ப்ராக்ரஷன் உங்கள் டீமில் என்ன பிளே ஸ்டைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற ப்ராக்ரஷன் தான் அந்த பிளேயருக்கு யூஸ் பண்ணோம். அதை இந்த பேக்கை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது விலை வரியாக எக்ஸ்பிளைன் செய்யப்படும். அதுக்கப்புறமா ஃபைனல் பிளானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பிசி பயலுகளோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 479 ரூபா. 479 ரூபாய் என்னென்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷன் ஆன் சோஷியல் மீடியா. நீங்கள் என்னோடய மெயின் ஐடியே உங்களுக்கு சோஷியல் மீடியாவோட ஐடி உங்களுக்கு தரப்படும். இன்னும் நம்ம ஃபேஸ் ரிவ்யூலாம் யாருக்கும் பண்ணல. நீங்கள் இந்த பேக் போட்டிங்கன்னா நம்ம யார் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் இது போட்டால் தான் காமிப்பீங்க கிடையாது. பட் நான் அந்த சேனல் ஒரு 5K or 10K ரீச் ஆனால் தான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். முன்கூட்டியே உங்களுக்கு நான் யாருன்னு எதனா தெரிய வேண்டியது இருந்தால் நீங்கள் உங்களோட இதுதான், அதை நான் யாரையும் கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1:1 டாக்டிக்ஸ்னால் ப்ரோ அது எனக்கே தெரியும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம். நான் அது எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வரல. எனக்கு தெரிஞ்சது நீங்கள் எப்படி 1-on-1 எடுக்கணும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், உங்கள் கேம் பிளேயில் என்னென்ன மாற்றணும், அது எல்லாமே என்னோடய சஜஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கேம் பிளே வித் யூனா கேம் பிளே வித் மீ. நான் உங்கள் கூட ப்ளே பண்ணுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லைனா டேரக்ட் டிஎம்மே எனக்கு பண்ணலாம். டேரக்ட் டிஎம் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி 1:1 ப்ளே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். அது நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் கூப்பிட்டாலும் வருவேன். பட் அந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக எத்தனை தடவை வேணால் நான் ப்ளே பண்ணுவேன். அதுதான் அந்த 3வது பிளானோட லாஸ்ட் பிளானோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மெம்பர்ஷிப் பிளானை பற்றி எல்லாமே வரையாக புட்டு வச்சுருப்போம். சரி ப்ரோ, ஏன் ப்ரோ ஃபஸ்ட்டு பிளானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 29 ரூபா தானே ப்ரோ இருக்கும், அது ஏன் ப்ரோ அவ்வளோ ரேட்டில் போட்டு வச்சுருக்கேன் 59 ரூபா, நானா எப்படி ப்ரோ போடுறதுன்னு கேட்டிங்கன்னா
ஏன் ப்ரோ பொய் சொல்கிற, மற்ற சேனல்லாம் 29 ரூபா தான் ப்ரோ காமிக்குது, ஏன் ப்ரோ உங்களது மட்டும் 59 ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க முன்கூட்டியே மானிட்டைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த 2023 2024 மானிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ தானே புதுசாக தானே இது பண்ணி மானிட்டைஸ் பண்ணுறோம். 2025 அப்டேட்க்கு அப்புறமா அது 1500 ருபீஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நண்பர்களே. நான் கூட 29 ருபீஸே வைக்கிறதா எனக்கு வந்து ஆசைனா கிடையாது நண்பர்களே. எல்லோரும் நீங்கள் போகிறது உங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் 29 ருபீஸ் இருந்தால் எல்லாராலையும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். பட் இப்போ 59 வந்துருச்சு, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் போடணும்னு நினச்சா போடுங்க, இல்லைனா நான் உங்களுக்கு யாரையும் கம்பல் பண்ணல. அதுக்கு ப்ரோ நீ வந்து பொய் சொல்கிற ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக ப்ரூஃப்னா அவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளிப்பு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணும் போது எவ்வளோ காஸ்ட் இருக்குன்றது ஏதுன்றதுனா வச்சுருப்பேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்க பிசி நண்பர்கள்னு இருக்கா, அந்த பிசி நண்பர்களில் ப்ரைஸை கிளிக் பண்ணோன்னா அதில் ப்ரைஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 15 தான் காமிக்குது. அதுக்கப்புறமா 119 ரூபா 179 எல்லாமே ஷோ ஆகுது. அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல. இல்லைனா உங்களுக்கு 29 பேக் தான் வைக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு மட்டும் என்ன இதுவா